ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். செத்த மரம் வெட்டி போட்ட மரம், நீ துளியின் வாசனையால் அது துளிக்குமே. வேர் முளைத்து மரம் செழித்து கனி கொடுக்குமே. நம்பிக்கை உண்டா, நம்பிக்கை உண்டா மரணம் மீது மனிதனே. இன்றைய தினம் உன் கையில் இல்லை, நாளையை குறித்து பெருமையேன். நம்பிக்கை உண்டா, நம்பிக்கை உண்டா மரணம் மீது மனிதனே. இன்றைய தினம் உன் கையில் இல்லை, நாளையை குறித்து பெருமையேன். செத்த மரம் படகாகும், குழந்தைகளுக்கு தொட்டிலாகும். செத்த மரம் படகாகும், குழந்தைகளுக்கு தொட்டிலாகும். வாழுகின்ற குடிலாகும், நீ உறங்க கட்டிலாகும். வாழுகின்ற குடிலாகும், நீ உறங்க கட்டிலாகும். மரித்த பின்னே மனிதா உன் மதிப்பு எங்கே மனிதா? மரித்த பின்னே மனிதா உன் மதிப்பு எங்கே மனிதா? பிணம் நீ சவம் நீ, நாரிடும் பூத உடல். பிணம் நீ சவம் நீ, நாரிடும் பூத உடல். பட்டமரம் வெட்டி போட்ட மரம், நீர் துளியின் வாசனையால் அது துளிக்குமே. வேர் முளைத்து மரம் செழித்து கனி கொடுக்குமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். அருமையானவர்களே, நாம் மிக முக்கியமான ஒரு பாடத்திட்டத்தில் நம்முடைய நேரங்களை நாம் இப்போது செலவழித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஆவலோடு அதை பார்க்கும்படி காத்திருக்கிறீர்கள். அடுத்து என்ன, அடுத்து என்ன என்ற ஒரு ஆவல் உங்களிடத்தில் இருப்பதை நான் அறிகிறேன். கடந்த பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, தேவன் மனிதனை இரண்டும் கலந்த கலவையாக உண்டாக்கினார். அதாவது அழிகின்ற மனிதனாக இந்த உடலையும், இந்த உடலுக்குள் வாழ்கிற அழியாத நித்தியமான மனிதனை படைத்திருக்கிறார். அது தேவனுடைய சாயலும் ரூபமுமான மனிதன் அப்படின்னு படித்தோம். இந்த ரெண்டு மனுஷனில் எந்த மனிதன் முக்கியமானவன், எந்த மனிதன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவன் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இப்போது எது முக்கியம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை, உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக யாரை குறித்து தீர்மானித்தார் என்றால், அழியாத நித்தியமான என்றென்றும் வாழக்கூடிய அந்த உள்ளான மனிதனை குறித்து தான் தேவன் முதலாவது தீர்மானித்தார். இப்போது நம்மகிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த விலை உயர்ந்த பொருள் நம்மக்கிட்ட வந்த பிறகு என்ன செய்வோம்? இதை எங்கே பத்திரமாக நாம் வைக்கலாம்? நம்ம யோசிப்போம். பீரோவா, அல்லது பேங்க்கில் இருக்கக்கூடியதான சேஃப்டி லாக்கரா, இல்லை வேறு இடமா அப்படின்றத நம்மக்கிட்ட இந்த பொருள் வந்த பிறகு தான், நகையோ பணமோ அல்லது பத்திரமோ எதுவான இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய பொருள் கையில் கிடைத்த பிறகு நாம் தீர்மானிப்போம். ஆனால் இங்கே தேவன் இந்த ஆவிக்குரிய மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே, அதாவது இந்த பூமிக்குரிய அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே ஆவிக்குரிய மனிதனின் பாதுகாப்பு என்ன,
அவனுடைய ரட்சிக்கப்பட்ட நிலை என்ன, அவன் பரிசுத்தம் என்ன என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அப்படின்னா நமக்கே தெரியுங்க, சொல்லாமையே பூமிக்குரிய உடலை விட ஆவிக்குரிய அழியாத உடல் தான் ரொம்ப 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 முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். இதுக்கு நான் ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிற அதே வசனம் தான். ஏன்னா பைபிள்ல தான் பேச முடியும், வேற எங்கிருந்து என்னால் எடுத்து காட்ட முடியாது. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்த முள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ நம்ம இல்லை, இன்னும் இந்த உடல் மண்ணிலே உருவாக்கப்படவில்லை. ஆதாம் என்பவனே இல்லை, ஆதாமின் உடல் மண்ணிலே உருவாக்கப்படவில்லை. ஆனால் கிறிஸ்து என்கிற தேவகுமாரனுக்குள்ளாக என்னுடைய உள்ளான மனுஷனை, உங்கள் உள்ளான மனுஷனை, தேவனுடைய சாயலும் ரூபமுமான மனுஷனை அவர் திட்டமிட்டு அதற்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்று பார்க்கும்போது உள்ளான மனுஷன்தான் ரொம்ப 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 முக்கியமானவன் அப்படிங்கிற அந்த திட்டம் நமக்கு தெரிகிறது. சரி, நாம் ஏற்கனவே படித்த பாடம் தான், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு வரதுதான், மறுபடியும் நினைவுபடுத்துறேன். இந்த திட்டத்தை யார் மூலமாக நிறைவேற்றுவது என்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம், மிகப்பெரிய பொறுப்பாளர் யார் என்று கேட்டால் அது ஆண்டவராய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்து. ஏன்னா இப்பதான் எபேசியர்ல படித்தோம், கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தினுடைய 23வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23 பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து. யூத அதிகாரிகள் என்ன யோசித்தாங்க? நாங்கள் இயேசுவை பிடித்து நாங்கள் ரோமா அதிகாரிகளின் கையிலே கொடுத்து நாங்கள் அவரை கொன்றுவிட்டோம், அவரை கொலை செய்து விட்டோம், அவருடைய எல்லா விஷயத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆவியானவர் பேதுருவை கொண்டு பெந்தேகோஸ்து நாளில் பேசும்போது என்ன சொல்றாரு? நீ நினைக்கிறது தப்புப்பா, நீ போட்டிருக்கிற கணக்கு தப்பு. நீ என்னெல்லாம் செஞ்சியோ அந்த செய்ய போற விஷயங்களை தேவன் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அதை திட்டமிட்டார், அதை தீர்மானித்தார். அதை தான் நீ செஞ்சிருக்கிற. நீயா கண்டுபிடிக்கல, யூதாசை நீயா தேர்ந்தெடுக்கல. அவனா வந்து வலி உங்கள்கிட்ட நான் அவனை இயேசுவை காட்டி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லல. நீங்களா கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கல. அவனா எழுந்து இயேசுவை விசாரிக்கல. அவனே தீர்மானம் எழுதல, சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி. இது எல்லாமே உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட திட்டம். யாருக்காக? அதான் கேள்வி. மனிதனை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த மனுஷனுக்காகவா, அல்லது இந்த மனுஷனுக்குள் அல்லது இந்த கூண்டுக்குள் தேவன் வைத்திருக்கிற அவரது சாயலும் ரூபமுமான நித்திய வாழ்வை சுதந்திரிக்க போகிற மனுஷனுக்காகவா அப்படின்னு கேட்டா, இந்த திட்டம் முழுக்க முழுக்க உள்ளான மனுஷனுக்கானது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த திட்டத்தின்படி தான் நீங்கள் ரோம அதிகாரிகள் கையில் ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்தினுடைய 27, 28 நான் வாசிக்கிறேன். அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. கவனிங்க, இது ஒரு ஜெபம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் சங்கத்தாரால் பயமுறுத்தப்பட்டு
விசாரிக்கப்பட்டு இனி இயேசுவின் நாமத்தை எங்கும் சொல்லக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து விடுதலை செய்தார்கள். இது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பயமுறுத்தலோடு வெளியில வந்திருக்கிறதான பேதுருவும் யோவானும் தங்களை சார்ந்த, தங்களோடு கூட தேவ ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தல மக்களோடு கூட சேர்ந்து, விசுவாசிகளோடு அல்ல, அப்போஸ்தலரோடு சேர்ந்து செய்கிற ஒரு ஜெபம் இது. இந்த ஜெபத்திலே அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, 27. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. அந்த உம்முடைய என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது அப்படின்னா, அவங்க யாரிடத்தில் ஜெபித்தார்களோ அவரை குறிக்கிறது. இது ஜெபம். அப்போ உம்முடைய என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடியதான வார்த்தை. ஏன்னா அவங்க பிதாவாகிய தேவனிடத்திலாம் ஜெபித்து இருக்கிறார்கள். என்ன ஜெபம் பண்றாங்க? யாவையும் செய்யும்படி. 28ஆம் வசனம், ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஜெபம் எவ்வளவு அழகா, எவ்வளவு தெளிவா அவர்கள் யாரிடத்திலே செய்தார்கள் என்பதற்கு இதைவிட பெரிய அத்தாட்சி தேவையே கிடையாது. இன்னைக்கு ஜெபம் எப்படி போகுது தெரியுமா? ஜெபம் பண்ற ஆளுக்கே தெரியல. பிதா கிட்ட ஜெபம் பண்ணணுமா, இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணணுமா, அல்ல ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணணுமா தெரியல. மூணையும் போட்டு குழப்புவாங்க. கொஞ்ச நேரம் ஆவி கிட்ட பேசுவாங்க, கொஞ்ச நேரம் இயேசு கிட்ட பேசுவாங்க, கொஞ்ச நேரம் பிதா கிட்ட. என்ன குழப்பவாதி, குழப்பம். யார்கிட்ட ஜெபம் பண்றதுன்னு தெரியல. ஆனால் இங்கே நமக்கு அத்தாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது, வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடத்தின்படி நான் பாடத்தை கவனிக்கணும். இதுக்கான தலைப்புகள் வேற வருவேன். இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள், ஐயா, பொந்து பிலாத்தும் யூத ஜனங்களும் யூத அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து, பிதாவே நீர் அபிஷேகம் பண்ணினீரே. என உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து, நீர் அபிஷேகம் பண்ணினீரே, அந்த இயேசுவுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசுவை பிடித்ததும், இயேசுவை காட்டி கொடுத்ததும், இயேசுவை விசாரித்ததும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்ததும் மனித திட்டமோ மனித யோசனை அல்ல. இது எல்லாமே இந்த உள்ளான மனுஷனுடைய பாதுகாப்புக்காக தேவன் ஏற்படுத்தின திட்டத்தினுடைய நிறைவேற்றங்கள் தான் இது. அப்போ தேவன் படைத்த வெளியான மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் நாம எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா தெளிவா இருக்கு. உள்ளான மனுஷன்தான் ரொம்ப 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 முக்கியமானவன். அவனுடைய பாதுகாப்பைத்தான் அவர் அதிகமாக திட்டமிட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. சரி, இந்த முக்கியமான திட்டம், இந்த முக்கியமான யோசனைகள், இதற்குள்ளதான் மனுஷனுக்கு வேண்டிய பாதுகாப்பு, மனுஷனுக்கு வேண்டிய சுகம், மனுஷனுக்கு வேண்டிய மகிமை, மனுஷனுக்கு வேண்டிய பரிசுத்தம், மனுஷனுக்கு வேண்டிய நித்தியமான வாழ்வினுடைய வழிகாட்டுதல், தேவனோடு ஐக்கியம் எல்லாமே இதற்குள் இருக்கிறதுனால இந்த உள்ளான மனுஷனின் நிலை தேவன் உணர்ந்திருந்தார். இந்த மீட்பின் திட்டம் அல்லது இந்த உள்ளான மனுஷனுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். அந்த காலம் வந்த உடனே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், காலம் நிறைவேறின போது சிறுனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது,
அப்போ இந்த மனுஷனுடைய பாதுகாப்பு, இந்த மனுஷனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத தேவன் காண்பிக்கிறார். காலங்கள் கடந்து போனாலும் கூட அந்த மனுஷனை அவர் நித்தியமான வாழ்வுக்கு கொண்டு போகும்படி காலம் நிறைவேறின போது இயேசுவை அனுப்பினார். ரோமர் என்ற நிருபத்திலே 5வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இந்த ஆவிக்குரிய உடல், ஆவிக்குரிய அந்த சரீரம் எத்தனை முக்கியமானது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி, முன் குறிக்கப்பட்ட ஆலோசனைப்படி சரியான நேரத்திலே சரியான காலத்திலே வந்து மரித்திருக்கிறார் என்பது அவர் இந்த உள்ளான மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறதான முக்கியத்துவத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இந்த நேரத்தில் இந்த 2 உடல்ல எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் படைத்த ஆவிக்குரிய இந்த சரீரம் முக்கியமானது. இந்த உடலை பாதுகாப்பாக வைப்பதற்காகத்தான் மனிதனுடைய அந்த மண்ணின் உடலை தேவன் ஏற்படுத்தினார் என்று நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய பொக்கிஷங்களை, நம்முடைய பொருளை, நம்முடைய பத்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு சேஃப்டி லாக்கர், ஒரு பீரோ அல்லது ஏதோ ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ அந்த பொருள் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடைஞ்சு போன பீரோவுக்குள்ள, பூட்டு இல்லாத ஒரு பீரோவுக்குள்ள, சாவியே இல்லாத ஒரு பீரோவுக்குள்ள, துருபிடிச்ச ஒரு பொருளுக்குள்ள கொண்டு போய் ஒரு 10 சவர நகையை நீங்கள் வச்சுட்டு, முக்கியமான பத்திரங்களை வச்சுட்டு ஊருக்கு போயிருவீங்களா அப்படின்னா போக மாட்டீங்க. நம்முடைய கையில் இருக்கிற பொருள் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல அந்த பொருளை பாதுகாக்கக்கூடியதான அந்த சேஃப்டி லாக்கரும், பீரோவும், பெட்டியும், பையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சரீரம் முக்கியமா இல்ல ஆவிக்குரிய சரீரம் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சரீரம் ரொம்ப முக்கியமானதுங்க. முக்கியமான அந்த ஆவிக்குரிய சரீரத்தை ஏதோ துருபிடித்து போன, உடைந்து போன, அல்லது நாளைக்கு ஈத்து கொட்டி போற அந்த ஒரு பொருளுக்குள்ள வைக்காம, அதுக்குரிய கணம் இருக்கல்ல, மரியாதை இருக்கல்ல, அந்த மாதிரி மரியாதையான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த சரீரத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு வேண்டிய உலக ரீதியான அனைத்தையும் படைத்தார் என்று ஏற்கனவே உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிற ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 முதல் 25வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வரும் பொழுது, மண்ணினாலே ஒரு மனுஷனை உண்டாக்கினார் என்று படிக்கிறோமே, அந்த மனுஷன் அனித்தியமானவன், அழிந்து போகக்கூடியவன் என்று இருந்தாலும் கூட அந்த மனுஷனையும் தேவன் மதிப்பு உள்ளவனாகவே நடத்துகிறார். அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் படைத்த பிறகுதான் அவனை இந்த உலகத்திலே உண்டாக்கியிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய மனிதன் முக்கியமானவனாய் இருக்கிறதுனாலே இந்த ஆவிக்குரிய மனிதனை தாங்குகிற அல்லது உள்ளே வைத்துக் கொண்டது கூடு, இந்த போர்வை, இந்த உடல், இந்த சரீரம், அதுவும் தேவனுடைய பார்வையில் முக்கியமானது. ஆகவே அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தேவனுக்கு இருக்கிறது. இதனாலே தான் ஏதேன் என்னும் தோட்டத்தில் அழகான ஒரு இடத்துல அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தினார் அல்லது விட்டார் என்று நாம ஆதியாகமம் புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே வாசி, தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று நாம் படிக்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏராளமான பழங்கள், மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரம் அங்கே இருக்கு. ஒரு மனிதன் வாழ்வதற்கு சுவாச காற்று வேண்டும், ஏராளமான காற்று. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கீழுள்ள வசனத்தை படித்து கொண்டு வரும் பொழுது, தோட்டத்துக்குள் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அப்ப ஏதேனிலிருந்து ஒரு ஊற்று,
ஒரு நதி புறப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணீருக்கான பஞ்சம் இல்லை. அப்ப செழுமையான ஒரு தோட்டம். 11ஆம் வசனத்துல பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். 12ஆம் வசனத்தில் அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இப்படி ஒன்றையும் வர்ணித்து கொண்டே வருகிற தேவன் அவனுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுத்தார், அவனுக்கு வேண்டிய துணையை கொடுத்தார், அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தார், அவனுக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொடுத்தார், அவனுக்கு வேண்டிய சமாதானம் கொடுத்தார், அவனுக்கு வேண்டிய மகிழ்ச்சியை கொடுத்தார். தேவனோடு அவனுக்கான ஒரு உறவை ஏற்படுத்தினார். குறை எங்கே இருக்கிறது? இப்போ இந்த 2 மனுஷனை குறித்து படிக்கும்போது என்ன முடிவு போறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய மனிதன் முக்கியமானவன், ஆகவே அவனை படைப்பதற்கு முன்பதாக ஒரு திட்டம் ஏற்படுத்தினார். அதே போல பூமிக்குரிய மனுஷனும் முக்கியமானவன், அதனால்தான் அவனையும் படைப்பதற்கு முன்பதாக தேவையான அனைத்து வசதிகளையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒன்று. தேவன் மனிதனை எங்கும் குறை உள்ளவனாக காணவே இல்லை, நிறைவானவனாகவே அவனை பார்க்கிறார். அவனுக்கான வசதிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம், குறைவே கிடையாது, குறைவே கிடையாது. குறைவு எங்கு தெரியுமா? அவனுடைய மனதில் ஏற்பட்ட ஆசைகளும் இச்சைகளும் தான் குறைவே தவிர அவனுக்குள் எந்த விதமான குறைவும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் 2 பேருமே தேவனுடைய பார்வையில் முக்கியம் என்பதனால 2 பேருக்குமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆழமான ஆசீர்வாதமான ஊற்றுக்கண்களான தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். ஏதேனில் பாருங்களேன், ஆதாமுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை, என்ன குறை இருந்துச்சு? ஏதேனில் இருந்து ஊற்று புறப்பட்டது வாசித்தோமே, அந்த நீர் சுரந்து ஓடுகிறத சத்தம், அந்த மலை சாரல் போல தென்றல் போல தெளிக்கும் போது அதனுடைய சுகமான காற்று எவ்வளவு இனிமையானது யோசித்து பாருங்க. மரங்களிலே தாவுகிற அந்த பறவை இனங்களை பாருங்கள், குயில் பாடுகிற பாட்டின் சத்தத்தை பாருங்கள், எந்த மரத்தின் கீழ் போனாலும் அமைதியான உறக்கம் கொள்ளுகிற அந்த வாழ்வை பாருங்கள், பயமற்ற ஒரு வாழ்க்கையை பாருங்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பாருங்கள், தேவனோடு கூட அவனுக்கு இருந்த உறவை பாருங்கள். இவை அத்தனையும் மனிதனுக்கு கிடைத்த இரட்டிப்பான ஆசீர்வாதம். காரணம், அவன் உள்ளத்தில் வாழுகிற மனிதனுக்கும் தேவனிடத்திலே திட்டம் இருந்திருக்கிறது. அந்த திட்டத்தை அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி தயார் நிலையில் வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய மனுஷனுக்கும் அவர் தேவையான சகலவற்றையும் உண்டாக்கி நிறைவுள்ளவனாக கொண்டு வந்து அந்த தோட்டத்திலே வைத்திருக்கிறார். இந்த 2ஐயும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த ஏதேன் ஏறக்குறைய ஒரு பரலோக வாழ்வின் சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு இருந்ததை நாம் உணர முடியும். இதெல்லாம் எப்படிங்க? எந்த இடத்திலே ஆதாம் ஏவாளுக்கு மன நிறைவு இருந்தது அப்படின்னா, தேவன் அந்த தோட்டத்தில் இருந்த ஆதாமோடும் ஏவாளோடும் நேரடி தொடர்பில் இருந்தார். அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது, அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்தது. இதுதான் அந்த அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உள்ளான மனுஷன், தேவ சாயலும் தேவ ரூபமுமான மனுஷன் எப்பொழுது தேவனோடு தொடர்பில் இருக்கிறானோ அப்பொழுது இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் நாம் வாழுகின்ற வாழ்க்கையும் நமது வாழ்க்கையின் சூழல்களும் என்ன நடந்தாலும் நம்முடைய மனதிலே ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 1000 இருந்தாலும் மனதிலே நிம்மதி இல்லை என்றால் எல்லாமே வேஸ்ட் தானே. அதனால்தான் ஏதேன் தோட்டம்
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஆனந்த களிப்பான தோட்டமாய் இருந்ததற்கு, ஒரு பாதுகாப்பும் நிறைவுமாய் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் 2 பேர் ஆத்துமாவும் பரிசுத்தமாக, நீதியாக, தன்னை படைத்த தேவனோடு தொடர்புடையதாக, ஐக்கியம் உள்ளதாக, அவர் சத்தத்தை கேட்டு இதோ இருக்கிறோம் ஆண்டவரே என்று அவரை எதிர்கொண்டு போகிறதான தைரியமான விசுவாச வாழ்வை அவர்களுக்குள் கொடுத்ததனாலே தான் இந்த ஏதேன் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போ சொல்லுங்க, எந்த சரீரம் முக்கியமானது? தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய சரீரத்திற்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, எவ்வளவாய் அதற்கான திட்டங்களை ஏற்படுத்தினாரோ, அதே போலதான் என் அன்பு பிள்ளைகளே, தேவ சனமே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, நம்முடைய சரீரமும் அவருக்கு முக்கியமானதே. அதனால்தான் நல்ல கறி கொடுத்திருக்கிறாரு, நல்ல மீன் கொடுத்திருக்கிறாரு, நல்ல மரக்கறி கொடுத்திருக்கிறாரு, நல்ல பருப்பு வகைகள், நல்ல கிழங்குகள், நல்ல பழங்கள், நல்ல மலர்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறது இந்த மனுஷனுக்காக தானே. அதான சாப்பிட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வளர்ந்துட்டு இருக்கிறோம் இன்னமும். ஆகவே இந்த உடலை கொடுத்த ஆண்டவர் இந்த ஆத்துமாவை கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த 2ம் சரியான தொடர்பில் இருந்தால் இன்றைக்கும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதமும் நிம்மதியும் கிடைக்கும். எப்போது நாம் தேவனோடு கூட தொடர்பில் இருப்பதை துண்டிக்கிறோமோ அப்பதான் பிரச்சனையே உருவாகும். ஆகவே இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களை சந்தித்து இந்த வார்த்தைகளை பேச தேவன் எனக்கு கொடுத்த அந்த அனுமதிக்காக தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், உடலும் முக்கியம், இந்த உள்ளத்தில் வாழக்கூடிய ஆத்துமாவும் முக்கியம். தேவனுக்கு 2யும் பரிசுத்தமாக பார்த்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக மக்கள் இந்த நாளிலே இந்த உடல் ஏதோ அவர்களுடைய சொந்த உழைப்பினால் வந்ததாக நினைத்து தகாத காரியங்களை செய்து, இது என்னுடைய உடல், இது என்னுடைய வாய், இது என்னுடைய கை என்று உரிமை பாராட்டி தகாத காரியங்களை செய்து தன் சரீரத்தை கெடுத்துக் கொள்வதை பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த பாடம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தின் பார்வையை தரட்டும். இந்த உடல் மீது அதிகாரம் செலுத்த எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இதை தேவன் மதிப்புள்ளதாய் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை தேவன் நேசிக்கிறார். என் உடலை தேவன் அதிகமாக அன்பு கூறுகிறார். இந்த உடல் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த உலக ரீதியான பாவ காரியங்களில் இந்த தகப்பனை சரீரத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி, அதனாலே தன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை தகப்பனை மரணத்திற்கு தள்ளாதபடிக்கு, 2ம் தேவனுக்கு முக்கியமானது, 2ம் தேவனுடைய பார்வையிலே கனமுள்ளது என்பதை அறிந்து அப்பா உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஆவியிலும் சரீரத்திலும் வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். குறிப்பாக இந்த நாட்களிலே தேவரீர் தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற குறிப்பான தகப்பனை 10th +2 எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி கூர்மையை தாரும். படிக்கிற பாடங்கள் மனதிலே பதியட்டும். நல்ல ஞாபக சக்தியை தாரும். எழுதுகின்ற ஆற்றலை தாரும். உடல் சரீரத்தில் தகப்பனை ஆரோக்கியம் தர வேண்டும் என்று செபிக்கிறேன். நடப்போகிற தேர்தலிலே எங்கள் தேவன் மகிமைப்படும். எங்கள் தேவன் வெற்றி சிறக்க பண்ணும். எல்லா விதமான தந்திரங்களையும் எல்லா விதமான தகப்பனை மோசடிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொண்டு நீதியும் நேர்மையுமான ஒரு தேர்தல் நடந்து அப்பா மனுஷனுடைய ராஜ்யத்திலே நீர் இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும்படி நல்ல ஆட்சியை, மதவாதம் இல்லாத ஆட்சியை, சனாதனம் இல்லாத ஆட்சியை, மக்களை மக்களாய் நேசிக்கின்ற ஆட்சியை எங்கள் மாநிலத்திலே நீ தர வேண்டும் என்று செபிக்கிறேன். எல்லா அதிகாரிகளும் நேர்மையோடு நடந்து கொள்ளத்தக்கதான தெய்வ பயத்தை ஒவ்வொருவருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த பாடங்களை நீங்கள் கவனியுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க,
லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரிவியுங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.